அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன மீட்பு போர் 592வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 592வது நாளில் இஸ்ரேல் சொன்னபடியே பெரிய அளவில் காசாவை ஆக்கிரமிப்பதற்கு படைகளை அனுப்பியிருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் கான் யூனிஸைத்தான் அதிகமாக சுற்றி வருகிறது. நேற்று பெண்கள் உடையில் சென்று கான் யூனிஸுக்குள்ளால் முஸ்லீம் பெண்களைப் போல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்பெஷல் யூனிட்டு கால் யூனிட்ஸுக்குள்ளால் அழைத்து செல்லப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க போயிருக்கிறது. ஆனால் அவர்களை கண்டுபிடித்து போராளிகள் அழித்திருக்கிறார்கள். குறிப்பாக அல் காசம் பிரிகேட்ஸ் அழித்திருக்கிறார்கள். ஒரு செக்யூரிட்டி இன்சிடெண்ட் என்று இஸ்ரேல் நேற்றிலிருந்தே ஒப்பாரி வைக்கிறது. அதில் 60க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள் வந்து புறக்கி செல்கின்றன. அந்த ஹெலிகாப்டருக்கு உள்ளால் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த குப்பை தொட்டியில் குப்பை லாரியில் குப்பையை போட்டு கொண்டு வருவோம்ல, அது மாதிரி இஸ்ரேலிய இராணுவத்தினரை போட்டு கையில் தள்ளிட்டு வராங்க. பார்க்க மிகவும் கோரமாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதற்கு உள்ளே புகுந்த இராணுவத்தினர் தான் என்பதனால் அவர்கள் மீது நமக்கு அனுதாபம் இல்லை. அடுத்தது நார்தன் காசா. நார்தன் காசாவில் படைகளை அனுப்பி இஸ்ரேல் அங்கே ஒரு சண்டித்தனத்தை பண்ணி இருக்கிறது. அதில் அல் காசம் பிரிகேட்ஸ் ஒரு அல் குஸ் பிரிகேடோட சேர்ந்து ஒரு கம்பைன்டு ஆம்புஷ் ஆப்ரேஷன் என்று சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு 80 பேரை தீர்த்து கட்டியிருக்கணும். அடுத்தது இன் அனதர் காம்பேக்ட். இங்கே எல்லாம் ஹெலிகாப்டர் வருது, புறக்கிட்டு போகுது. அஸ்கலானில் தான் கொண்டு போய் வழக்கமாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அஸ்கலானை ஹூத்திஸ் அடிச்சிட்டு இருக்கனால எல்லாம் ஜெருசலத்துக்கே கொண்டு போக வேண்டியது இருக்குது. அடுத்தது இன்னொரு நேருக்கு நேரான தாக்குதலில் அல் காசம் பிரிகேட்ஸ் இஸ்ரேலுடைய காலால் படை ஒன்றை நேருக்கு நேர் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அத்தனை பேரும் காயம்பட்டு அல்லது அழிந்து இருக்கிறார்கள். காசம் பிரிகேட்ஸில் நிச்சயமாக சில ஷஹீதுகள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி எந்த தகவலும் சொல்லவில்லை. இஸ்ரேலி மீடியா ஹெலிகாப்டர்களுக்கு நேற்று ஓய்வே இல்லை என்று சொல்லி இருக்கிறது. அதே போல் மார்டர் உமர் அல் காசம் பிரிகேட்ஸ் அவர்கள் நேற்று ஒரு ஹை இம்பேக்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸில் உள்ளே வந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள். நேற்றே ஒரு 300 பணத்துக்கு மேலே புறக்கியிருப்பான். அப்போ யுத்தம் ஃபுல் ஸ்விங்கில் நடக்குது. இஸ்ரேல் ஒரு முழு ஆக்கிரமிப்புக்கு படைகளை கொண்டு வந்திருக்கிறது என்பது ரெண்டும் உண்மை. அடுத்தது நம்ம மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் ஒசானிகா இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஏஜென்சியும் ஒன்று சொல்லுது, ஒரு 601 இன்ஜினியரிங் பட்டாலியன் முத்தாக சுற்றி நின்று அழித்திருக்கிறார்கள். இந்த சாதனையை செய்தது மார்டர் உமர் அல் காசம் ஃபோர்ஸஸ். அவர்கள் முற்றாகவே அழித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு இஸ்ரேலி மீடியா என்ன சொல்லுதுன்னா, சுயசைடு பார்டரில் நடந்ததில்லை, அது இல்லை, அது சம்பந்தமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்கொலை செய்து கொண்டது சம்பந்தமான பல உண்மைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதை எதிர்க்கட்சிகளும் இஸ்ரேலிய ஊடகங்களும் வெளியே சொல்லுகின்றன. இஸ்ரேலிய இராணுவம் சொல்லவில்லை. இஸ்ரேலிய இராணுவத்தினிடம் இப்படி எத்தனை ஊரறியாத புதைகுழிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இஸ்ரேலுடைய எல்லா யூனிட்டும் காசாக்குள்ளே புகுவதற்கு சில பகுதிகளில் புகுந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றன. சாரா அல் குட்ஸ் அது சுஜயாவில் வச்சு வாங்கியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் யார் லாப்பிட்டு சொல்லார், இஸ்ரேலிய இராணுவம் பார்டரில் போயிட்டு காசாக்குள்ளே போக மாட்டேன்னு தற்கொலை செய்துக்கிட்டது வேற, இதுவே தற்கொலை தான். இப்பொழுது காசாக்குள் நிற்கின்ற எந்த படையும் திரும்ப வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர்கள் தற்கொலை செய்வது கொள்வது போல அல் காசம் பிரிகேட்ஸ் அளிக்கிறார்கள். இப்போ சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போனதுனால எந்த ஃபோர்ஸஸ்லாம், அதாவது இஸ்ரேலுடைய ஃபோர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, அதை தடுக்கின்ற போராளிகள் குழுக்கள் நேற்று அல் அத்தாராவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இது பெய்த் லோஹியாவுக்கு பக்கத்தில் நடந்த ஒரு பெரிய தாக்குதல். இப்போ யாரெல்லாம் கிரவுண்டில் நிற்கிறாங்க? போராளிகள் குழுக்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன், சலாஹுதீன் பிரிகேட்ஸு, அடுத்தது பிஐஜே என்ற அல் குட்ஸ் பிரிகேட், பிஐஜே என்ற பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதுடைய அல் குட்ஸ் பிரிகேட்ஸ், மார்டர் உமர் அல் காசம் பிரிகேட்ஸ், அடுத்தது அல் குட்ஸ் பிரிகேட்ஸினுடைய இன்னொரு பகுதியும் பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கமிட்டி. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் கமிட்டிங்கிறது, அதாவது போராளிகள்
குழுமம்ங்கிறது அங்குள்ள கிளான்ஸ் என்று நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, அந்த கோத்திரக்காரர்கள் நடத்துவது. இவர்கள்தான் இளைஞர்களை ஆவி பிடித்து அவர்களுக்கு போதிய பயிற்சிகளை கொடுத்து, ஆன்மீக பயிற்சி, உடற்பயிற்சி, ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து பல்வேறு குழுக்களிடம் ஒப்படைக்கிறார்கள். இப்போ அவங்க ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு முழுமை பெற்ற ஒரு போராளிகள் குழுவாக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இவர்கள் ரஃபாவில் இருந்த எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. ரஃபா இப்போ இஸ்ரேலை கையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால நேற்று உணவுப் பொருட்கள்லாம் லாரி லாரியா அபு கரீம் சலீம் என்ற இது வழியாக வந்திருக்கிறது. இஸ்ரேல் அறிவிச்சுட்டே இருக்கு, டசன்ஸ் எல்லா பகுதிக்கும், காசாவினுடைய எல்லா பகுதிக்கும் உணவுப் பொருட்கள் போக வேண்டும் என்று இப்போ இஸ்ரேல் ரொம்ப வருத்தப்படுது. காரணம் ஹூத்திஸ் வச்சு அடிக்கிற அடி. அடுத்தது, அதே நேரத்தில் உலகத்திலிருந்து ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு, அரபு நாடுகளை தவிர. யூரோப்பியன் யூனியன், ஸ்பெயின் லீடு பண்ணது, பிரான்ஸு எல்லா உறவுகளும், இராணுவ ராஜாங்க உறவுகளை எல்லாம் துண்டித்து விட்டது. யூகேஏ காசாவின் பெயரை சொல்லி எலெக்ஷன் நடத்தி ஜெயிச்ச இந்த லேபர் பார்ட்டியில் ஒரு மினிஸ்டர் லேபர் பார்ட்டிக்கு எதிராகவே ரிவோல்ட் ஆகி, என்னடா குழந்தைகளை கொலை செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எல்லா உதவியும் செய்யுமான்னு சொல்லி நேற்று அதையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பல நாடுகள் கொஞ்சம் பின்வாங்குவதாக, ஐரோப்பிய நாடுகள் பின்வாங்குவதாக சொல்லுகிறார்கள். இப்போ இவ்வளவு போராளிகள் குழு இப்போ நேற்றுல இருந்து சாரா அல் குஸ் அல் சுஜையாவை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு 4 முனிசிபாலிட்டின்னு ரொம்ப சிம்பிளாக யாரில் போய் சொல்கிற மாதிரி நம்ம சொன்னால், அதுக்கு இவ்வளோ பெரிய படை, 9000 மென்டலி சைக்காலஜிக்கலி இல், அவங்கெல்லாம் குழந்தைகளை கொலை செய்வதே ஒரு ஹாபியாக நடத்துகிறார்கள் என்று இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு படைகளை கொண்டு போனால் அங்கே இருக்கின்ற போராளிகள் குழு முழு உருவல் வெளியே சண்டையிடுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு 10 போராளிகள் குழுக்கள் களத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் நேற்று இஸ்ரேலு 150 பேருக்கிட்ட ஷஹீதாக்கி இருக்கிறது. 150 பேர்னா நம்ம காலையில் அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது 53,200 இருந்தது, 53,400 ஆச்சு. இன்னைக்கு காலையில் 53,573 முடியுது. அப்போ ஒரு பெரிய எண்ணிக்கை, 150லிருந்து 200 பேர் வரைக்கும் ஷஹீதாகி இருக்கிறார்கள், அப்பாவிகள், பெண்கள், குழந்தைகள். இதை இஸ்ரேலிய மீடியாவே சொல்லுது. இவங்க இப்படி குழந்தைகளை கொலை செய்வது எந்த விதத்தில் யுத்தம்னு நத்தானு சொல்லாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். ஆனால் போராளிகள் நேற்று மட்டும் அழித்த இஸ்ரேலிய இராணுவத்தினர், காயம்பட்டும் இறந்தவர்கள்னு எடுத்துக்கணும், இஸ்ரேலிய இராணுவத்தினர் 350லிருந்து 400 பேர் வரைக்கும் இருப்பார்கள். அது சற்றும் எதிர்பார்க்காத விதமாக பல்வேறு போராளிகள் குழுக்கள் வந்திருக்கிறது. இந்த போராளிகள் குழுக்கள்லாம் ஆள்களை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த அல்குஸ் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கமிட்டியும் நேற்று ஒரு தனிப்படை பிரிவை இறங்கிட்டு, அது கிராமங்களில் பயங்கரமாக இஸ்ரேலிய இராணுவத்தினரை 1-2 பேர் அங்கங்கே நின்றவனை சுற்றி அழிச்சுட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரேலு ஆஸ்பத்திரியில் அழிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்குது. கான் யூனிவர்ஸில் நேற்று மட்டும் 30 முறை குண்டுகளை போட்டு இருக்கிறது. ஆனால் சாதித்தது கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளி கொண்டு வருவதுதான் என்பதுதான் இப்போதைய நிலை. ஆனால் நெத்தன்யாஹூ காசாவை முழுமையாக கைப்பற்றிவிட, என்னடா 592 நாளா நீ சாதிக்க முடியாத இந்த பைத்தியகார படையெல்லாம் விட்டு நீ சாதிச்சிட முடியுமா? நீ 592 நாளுக்கு முன்னால் ஆரம்பிக்கும் போது மொத்த இஸ்ரேலும், மொத்த ஐரோப்பாவும், மொத்த அமெரிக்காவும், எல்லா நாடுகளும் உனக்கு சாதகமாக இருந்தன. போதாத குறைக்கு உனக்கு வெண்சாமரம் வீசுகின்ற அரபு நாடுகளும் உனக்கு தூபம் போட்டு கொண்டு இருந்தன. இப்போ இந்த அரபு நாடுகளை தவிர உலகமே உனக்கு எதிராக மாறி இருக்கிறது. அதை அந்த யார்ல அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, ஒரு அவுட்காஸ்ட், இன்னைக்கு ஹிந்துல அதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு அவுட்காஸ்ட் ஸ்டேட்டா மாறி போச்சு. பொருளாதார தடை இருக்கிறது, சோசியல் பாய்காட் இருக்கிறது, அதே போல மிலிட்டரி பாய்காட் இருக்கிறது. இத்தனையும் வைத்துக்கொண்டு இஸ்ரேலை நீ ஒரு தனி நாடாக இனி எப்படி அறிவிக்க முடியும்? இனிமேல் என்னைக்குமே இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை. இனி இஸ்ரேலில் வாழ்வதற்கு நாம் பதுங்கு குழிகளை நோக்கித்தான் போக வேண்டும் என்று. இது இப்போ ஃபுல் ஸ்விங்கில் எல்லாரும் இறங்கினால டசன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்னு இஸ்ரேலில் அறிக்கை விடுது. நிறைய நேற்று உணவுப் பொருட்கள் போனது என்பது உண்மைதான். 5லிருந்து 9 ஆகி இப்போ நிறைய உணவுப் பொருட்கள் போகுது. இது எதுக்கு? ஹூத்திஸுடைய தாக்குதல் நிற்கும் என்று. ஹூத்திஸு நீ புதிய தாக்குதலை தொடங்கி இருப்பதால், புதிய கிடியான் ஜாரியாட்டுங்கிற ஒரு முழு ஆக்கிரமிப்பு யுத்தத்தை தொடங்கி இருப்பதால், நாங்கள் ஒரு முழு ஆக்கிரமிப்பு யுத்தத்தை உன் மீது பிரகடனப்படுத்துகிறோம். இது நீ அவ்வளவு பிளாக்கேடு நீங்குது, இனி உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் வரும் என்று சொல்வது வரைக்கும் மட்டுமல்ல,
காசாவிலிருந்து நீ ஒவ்வொரு அங்கிலத்திலும் இருந்து வெளியேற வரைக்கும் அது நீடிக்கும், உன்னுடைய ஜெனோசைட் கூட்டுப்படுகொலை தொடர்பு வரைக்கும் நீடிக்கும் என்று நேற்று பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். முதல்ல சி பிளாக்கேட்ல இப்போ நேற்று அவங்க ஹைஃபாவை நாங்கள் மூடிட்டோம்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. இப்போ ஹைஃபாவுடைய பல இராணுவ பிரிவுகளை தாக்கி இருக்கிறார்கள். ஒன்று சப்மரைன்ஸ், ஆன்டி சப்மரைன் யூனிட்டு, ஆன்டி சப்மரைன் யூனிட்டு. அடுத்தல ஹைஃபாவினுடைய வேர் ஹவுஸ், அது கோடவுன் மாதிரி அந்த வேர் ஹவுஸை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது சாரா பி, சாரா 4.5, சாரா 5 என்று தனித்தனியாக கடல் படையை இஸ்ரேல் பிரித்து வைத்திருக்கிறது. அத்தனையும் தாக்கி இருக்கிறார்கள். அப்போ ஹூத்திஸோடைய தாக்குதல் பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இங்கே நமது மேற்கரைக்கு வந்தால் பல கைதுகளை செய்திருக்கிறார்கள். பயங்கரமாக ரெய்டு நடக்குது. இதையெல்லாம் அல் குஸ் தனியாகவே சந்தித்து விடுகிறது. இப்படி இந்த யுத்தம் முழு அளவில் இறங்கி இருக்கிறது. போராளிகள் குழுவும் முழு அளவில் இறங்கி இருக்கிறார்கள். நித்தமும் அப்பாய்களைத்தான் கொலை செய்ய முடிகிறது. 150க்கு மேற்பட்ட அல்லது 200 அப்பாய்களை உன்னால் கொலை செய்ய முடிகிறது என்று சொன்னால் 350 450 உன்னுடைய படை வீரர்களை அவர்களால் அழிக்க முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாழ்க்கிறதவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.